இந்த ஒரு ஃப்ரீ டூலை யூஸ் பண்ணீங்கன்னா உங்க நீஷ் ரிலேட்டடா இருக்க கண்டென்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஃபைண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்க நீஷ் ரிலேட்டடா இருக்க ட்ரெண்டிங் டாபிக் டிஸ்கஷன் அதை பத்தி எல்லாம் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். பேக்லிங்க் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைண்ட் பண்ண ரொம்ப யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்க இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா இருக்க டாப் நியூஸை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கலாம். உங்க காம்படிட்டர்ஸ் உடைய கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி ஐடென்டிஃபை பண்ண இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க ரிலீஸ் பண்ற ட்ரெண்டிங் டாபிக்ஸ், ட்ரெண்டிங் டிஸ்கஷன்ஸ் ஆர் பிரஸ் ரிலீஸ் இதை பத்தி எல்லாம் நீங்க உடனே தெரிஞ்சுக்கலாம். அது என்ன டூல்னா கூகுள் அலர்ட்ஸ். ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு கூகுள் அலர்ட்ஸ் டைப் பண்ணி ஃபர்ஸ்ட் லிங்க் ஓபன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்னென்ன கீவேர்ட் ரிலேட்டடா அலர்ட் வேணுமோ அது எல்லாமே என்டர் பண்ணிக்கங்க. அது உங்க நீஷோட பிரைமரி கீவேர்டா இருக்கலாம், இல்ல காம்படிட்டர்ஸ் நேமா இருக்கலாம், இல்ல உங்க இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான டேர்ம்ஸா இருக்கலாம். அதெல்லாம் நீங்க என்டர் பண்ணி அலர்ட்டை கஸ்டமைஸ் பண்ணி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு நீங்க என்ன ஃப்ரீக்வன்சில வேணும்னு செட் பண்ணீங்களோ அந்த டைமுக்கு நீங்க செட் பண்ண அலர்ட்டுக்கான ரிலேட்டடா இருக்க எல்லா கண்டென்ட்டும் உங்களோட இமெயிலுக்கு வந்துடும். சோ அதை நீங்க ஈஸியா ரெஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து நியூ கண்டென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் ஆகும். இது ஒரு சிம்பிள் செட்டப் தான், ஃப்ரீ டூல் தான், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நிறைய பேர் யூஸ் பண்றது இல்ல, பட் இதை நீங்க செட்டப் பண்ணி வச்சீங்கன்னா முக்கியமான அப்டேட் மிஸ் பண்ண மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம வர அலர்ட் வச்சு நீங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி லைக் கண்டென்ட் ஐடியாஸ், பேக்லிங்க் ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாமும் பில்ட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க.